ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரவீனாஸ் இன்சைட். நான் உங்கள் பிரவீனா. இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, என் பையனோட விட்டமின் ஏ ட்ராப்ஸ் போடுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்துட்டு எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற சின்ன ஹாஸ்பிட்டல், அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, காசவளநாடு புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து காசநாடு புதூர் அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போகிற வழியிலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 சைடுமே வந்துட்டு வயல்வெளி இருக்கும். தென் வந்துட்டு ஆறு இருக்கும் ஒரு சைடு. ரொம்பவே பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலாக இருக்கும். அந்த சைடு நம்ம வந்து ஒரு மார்னிங் போல் கிராஸ் ஆகுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை விட ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஏரு. அப்படியே சில்லுன்னு நம்ம முகத்தில் அடிக்கும்போது, இது போதும்டா நமக்கு, இது தான்டா சொர்க்கம் அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாகவே கொடுக்கும். இப்போ போயிட்டுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு நல்லா வெயிலில் போகிறோம் அப்படின்னா நல்ல நிழலாவே இருக்கும், சூப்பராக இருக்கும் போகும்போது. இதுதான் எங்களோட சின்ன ஹாஸ்பிட்டல். இங்கே வந்துட்டு நாங்கள் போனதுக்கப்புறமேட்டு என் பையனுக்கு வந்து விட்டமின் ட்ராப்ஸ்லாம் கொடுத்தாங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு குடிக்கவே இல்லைங்க. அவர் துப்பிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அதட்டி எப்படியோ அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு என் பையன் வந்துட்டு வெளில வந்ததுக்கப்புறமேட்டு நார்மல் ஆகிட்டார். அவர் குஷியாகி எப்படிலாம் குதிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கண்ணு வர வெயிலில் கூசுது அவருக்கு. அவர் கண்ணை திறக்க முடியாமல் மேலே ஏறி எம்பி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தார். உண்மையாக சொல்லணும்னா செம்ம ஜாலியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். செம்ம வாலுக்குட்டிங்க, அடங்கவே மாட்டார் யாருக்கும். அப்படியே எனக்கும் வந்துட்டு விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்துட்டு இந்த கரும்பு தோட்டத்தை பார்த்தேன். அது பார்த்ததுக்கப்புறமேட்டு சரி ஓகே, வீடியோ எடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி போய் எடுத்தேன். போகும்போது மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே இருந்தேன், அப்பாடா யாராவது இருந்துடக்கூடாது, அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க அப்படின்னா நான் கரும்பு உடைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கட்டி வச்சு அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே தான் போனேன். போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்புறம் யதார்த்தமாக நான் கீழே பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, அங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செடி ஒன்று இருந்துச்சு. அந்த செடி நான் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த இடத்துல விளாண்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன செடி அப்படின்னா வந்துட்டு தொட்டா சுருங்கி இருக்குது இல்லைங்களா, அதாவது நம்ம தொடுறோம் அப்படின்னா அந்த இலையெல்லாம் மூடிக்கும், சுருங்கும் இல்லையா அந்த இலை. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதோட நான் விளாண்டுக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். எதார்த்தமாக நான் காலை ஸ்டெப் இன் பண்ணும்போது வந்துட்டு அது பார்த்தேன். அது பார்க்கும்போது நான் அதை விளாட ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் எனக்கு வந்து அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே வரல. நான் அங்கே இருக்கிற எல்லா செடியிலையும் போயிட்டு இந்த மாதிரி தொட்டு 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 அதை விளாண்டுட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் எல்லா செடியும் வந்து சுருங்கினதுக்கப்புறமேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் கிளம்புனேன். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னாமே வயல் வந்து அந்த நாற்று நட்டு வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி அங்கே அடிக்கிற காற்று இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். காற்று எவ்வளோ சூப்பராக அடிக்குது அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சில்லுன்னு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த தண்ணிக்கு அதுக்கும் அங்கே இருக்கிற போர் பம்பு அதெல்லாம் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வயல்வெளி பிடிக்கும், ரொம்ப நேச்சர் லவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறவங்க வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஸ்லோமோவில் வச்சு காட்டிகிட்ருக்கேன். அதாவது நம்ம தொடுறோம் அப்படின்னா அது அப்படியே நல்லா விரிஞ்சு இருந்த இலை என்ன ஆகும் அப்படின்னா அழகாக சுருங்கும். அப்படியே அது தூங்குற மாதிரியே பண்ணும். தென் விளாண்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.